சேலத்தில் நியூஸ்7 தமிழ் மற்றும் காவேரி கல்விக் குழுமங்கள் இணைந்து நடத்தும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். வணக்கம் ரியாஸ், கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியானது நியூஸ்7 தமிழ் சார்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு கல்வி நிலையங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. ஆக இன்று சேலத்தில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்ற எந்தெந்த சிறப்பு விருந்தினர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள்? விரிவான விவரம். வணக்கம் கனகதாரா. நியூஸ்7 தமிழ் ஒவ்வொரு மாவட்டங்களிலும், அதாவது உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு பல்வேறு கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் +2 மாணவர்கள், அதாவது +2 தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தேர்வை தைரியமாக எதிர்கொள்ளும் வகையில் +2 மாணவர்களுக்காக வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி தற்போது சேலம் மாவட்டம் மேற்கில் இருக்கக்கூடிய காவேரி கல்வி நிறுவனங்கள்ல நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து 2வது நாளாக காவேரி கல்வி நிறுவனங்கள்ல நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க. தருமபுரியில் பொறுத்த வரைக்கும் தருமபுரியில் படிக்கக்கூடிய இந்த அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கு பெற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி தற்போது தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பா நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி சேலம் மேச்சேரி காவிரி கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய உச்சி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் தற்போது நடைபெற்றுக் கொள்கிறது. இது கல்வியாளர்கள் மற்றும் அந்த கல்லூரியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கு பெற்று மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மிகுந்த தைரியத்துடன் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். தேர்வுக்கு பிறகு மாணவர்கள் எந்த மாதிரியான பாடத்தை தேர்வு செய்யலாம், அவர்களுக்கு எந்த மாதிரியான படிப்பை தேர்வு செய்வதால் அவர்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான வழிகள் உள்ளது என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் இதில் மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் காவேரி கல்வி நிறுவனங்களுடைய செயலாளர் இளங்கோவன், தாளாளர் ராமநாதன், இணை செயலாளர் கூடிய ஹரிசங்கர் மற்றும் ஸ்ரீ அகாடமியை சேர்ந்த அருண்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவர்களுக்கு பல்வேறு தன்னம்பிக்கை பேச்சுக்களை தற்போது வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பிற்பகல் வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் 3000க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்றிருக்காங்க. நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் மட்டும் சுமார் 10வது நிகழ்ச்சியாக இதனை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் இது 3வது நிகழ்ச்சியாக இன்று காவிரி கல்வி குழுமங்களுக்கு கூடிய காவிரி பாலிடெக்னிக் வளாகத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் காவிரி கல்வி குழுமங்களுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர் தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவர்கள் எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வது, தற்போது இருக்கக்கூடிய இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வில் எந்த வகையில வெற்றி பெற முடியும், குறிப்பாக பொறியியல் துறை, காமர்ஸ் துறையில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிட்டும் என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் மாணவர்களுக்கு தெளிவாக இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.